வணக்கம் அன்பர்களே, வந்தே மாதரம். நம் தேசம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது எஸ்ஜி தீனா. நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கே செல்கிறது இந்தியா, வளர்ச்சி பாதையில் இந்தியா. கடந்த 70 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து 1947 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது. கடந்த 70 ஆண்டு காட்சி காலமாக பார்த்திங்கன்னா பல தலைவர்கள், பல அரசியல் கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்களில் குறைஞ்சது ஒரு 15% 20% மட்டும்தான் மக்களுக்காக மக்களாட்சி நடத்தியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பினாமி சொத்து, ஊழல், பல லட்சம் கோடி இந்திய நாடு இல்லாமல் வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து வச்சு இந்த 140 கோடி மக்களை ஏமாற்றிருக்காங்க. இப்படி மக்களை ஏமாற்றிட்டு நான் வந்து இந்தியாவை காப்பாற்றுவேன் வாருங்கள், தமிழகத்தை காப்பாற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் பொய் கூசாமல் மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்தெந்த கட்சி வந்து இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹிந்தி வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஹிந்தி ஸ்கூல் நடத்துவாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நடத்துவாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அவங்களோட சொத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடிக்கு மேலே. இவ்வளோ சொத்து சேர்த்துட்டு இதுக்கப்புறமும் வந்து நீ ஹிந்தி படிக்காத, தமிழே படி, நான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் இந்தியாவை காப்பாற்றுவேன், அடுத்த இந்தியாவோட பிரதமர் நான் தான், தமிழகத்தோட நிரந்த முதல்வர் நான் தான் அப்படின்லாம் சொல்லி அறிக்கை விடுறாங்க. மக்கள் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், சுயநலம் இருக்கணும். சுயநலம் இல்லாதவன் மனிதனே கிடையாது. சுயநலம் இருந்தால் மட்டும்தான் பொதுநலனை நம்ம பார்க்க முடியும். நம்ம வீடும் நாடும் நலம் பெற தயவுசெய்து கேட்குறேன். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. உங்கள் மனசாட்சிக்கு எது நல்ல கட்சி என்று தெரிகிறதோ ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். ஓட்டு போடுவது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓட்டு போடுவது நம் உரிமை மட்டும் இல்லை, ஜனநாயக கடமை. நம் கடமையை நாம் ஆற்றுவோம். இந்த மாதிரி 80 லட்சம் கோடி, 90 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி நம்ம நாட்டில் இல்லாது வெளிநாட்டிலையும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அரசியல் கட்சிகள், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாரானு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவை காப்பாற்றுகிறேன் வாருங்கள் அழைக்கிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறேன் வாருங்கள் அழைக்கிறேன், இந்த மாதிரிலாம் போய் சொல்லுவாங்க. நீட் வேணான்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக வந்து காவிரி தண்ணியை கொண்டு வரேன். ஒன்றுமே உங்களால் பண்ண முடியும். இவங்களால் ஒரே விஷயம் தான் பண்ண முடியும். என்னென்னா, நிறையா இடத்துல வந்து சொத்து சேர்க்கும் பினாமிகள், கோடிக்கணக்கில் பினாமிகளை வச்சுக்கிட்டு ஒரு பினாமி பேர்லேயும் இவ்வளோ சொத்து, பல லட்சம் கோடி, இந்தியா மட்டும் இல்லாமல் பல தேசத்தில். ஒரு திருடன் தான் போலீஸ்காரனை பார்த்து பயப்படுவான். எதுக்கு நீதிமன்றத்தை பார்த்து இது பண்ணுற, பயப்படுற? உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்கன்னு சொல்லலை. வழக்கு தொடர்ந்து அது வழக்கு நேர்மையாக விசாரி. அதை விட்டுட்டு நீதிபதிகளையும் மேதக நீதியரசர்களையுமே நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்களே, இதெல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரியது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். நம்ம ஆகஸ்ட் 15 1947 எப்படி சுதந்திரம் வாங்கினது நமக்கு ஒரு முக்கியமான நாளோ, அதை விட முக்கியமான நாள் இன்று ஓட்டு போடும் இந்த நாளில் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தீர்மானிக்க போகிறோம். நான் ஒரு அட்வொகேட்டு, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, இது வந்து என்ன எப்படி பாதிக்க போகுதுன்னு தயவுசெய்து நண்பர்களே யாரும் நினச்சிடாதீங்க. நீங்கள் போடுற ஓட்டு தான் உங்களோட தலையெழுத்து. இந்த தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகளும் சரி, யார் திருடாங்க, யார் நல்லவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு பஸ் டிக்கெட்லேருந்து ஒரு விலைவாசி 20 ரூபா விற்ற அரிசி இன்றைக்கி 85 ரூபா விற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா தவறான ஆட்சியாளர்கள், தவறான ஆட்சி. இதில் வர கமிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வட்டாட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, முதல் அமைச்சர் உள்பட எல்லாருக்கும் கமிஷன் போகுது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இது கமிஷன் போகுது. மக்கள் வந்து நல்லபடியாக வாழணுன்னா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ 2000 ரூபா உனக்கு கொடுக்குறான், அவன் வந்து 2 லட்சம் கோடி அடிக்கிறான். பாருங்கள், உங்களுக்கு 2000 ரூபா பிச்சை காசை கொடுத்துட்டு அவன் 2 லட்சம் கோடி அடிக்கிறான். ஓட்டுக்கு பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம், சட்டப்படி தவறு. அந்த மாதிரி கொடுக்க வரவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சட்டத்தின் முன் நிறுத்துங்க, டெபாசிட் இறக்க செய்யுங்கள். தவறு செய்தவங்க சாதாரணமாக தண்டிக்கக்கூடாது. தவறு செய்பவர்களை டெபாசிட் இறக்க செய்யுங்கள். உங்கள் ஓட்டு, மீண்டும் கூறுகிறேன், உங்கள் ஓட்டு தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் வீடும் நாடும் வளம் பெற வேண்டுமா, அதற்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. நல்ல கட்சி எதுன்னு தோணுதோ அந்த கட்சிக்கு மட்டுமே வாக்களியுங்கள். மற்றவர்கள் எல்லாம் டெபாசிட் எடுக்க செய்யுங்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.